வடகோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்து பாஜக அரசை கண்டித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாளை சனிக்கிழமை காலை 10 மணியளவில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக சார்பில் கோவை சிவானந்தா காலனி டாடாபத் மைதானத்தில் நடைபெறவுள்ள மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுகவிற்கு உட்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள், கழக நாடாளுமன்ற உறுப்பினர், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், அனைத்து கழக நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள், அணிகளின் நிர்வாகிகள், அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள், அனைத்து கழக தொண்டர்கள், அனைத்து கழக செயல் வீரர்கள், PLA2 பாக முகவர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்குமாறு கூறி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் மாவட்ட துணைச் செயலாளர் குட்டை அபாஸ், கழக தொழிலாளர் அணி துணைச் செயலாளர் LPF தமிழ்ச்செல்வன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் DSP கண்ணப்பன், ஆனந்தகுமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் மகுடபதி, மணிகண்டன், மாசா முருகன், குப்புசாமி, ஆடிட்டர் சசிகுமார், நோயல் செல்வம், சரஸ்வதி புஷ்பராஜ், கார்த்திகேயன், பகுதி கழக செயலாளர்கள் SM சாமி, ஷேக் அப்துல்லா, நாகராஜ், சேரலாதன், மார்க்கெட்டன் மனோகரன், VI பதருதீன், கோவை லோகோ, அஞ்சுகம் பழனியப்பன், வாம்மா சண்முகசுந்தரம், பாக்யராஜ், KM ரவி, AM கிருஷ்ணராஜ், அணிகள் அமைப்பாளர்கள் ராதனபால், சிவபிரகாஷ், டெம்போ சிவா, கராத்தே அர்ஜுன், RK சுரேஷ்குமார், நா. பாபு, வடக்கறிஞர் அன்புச்செழியன், CR கனிமொழி, மருதமலை ராஜ்குமார், அக்ரி பாலு, பூரணச்சந்திரன், மணி, லா. தேவசீலன், ஸ்ரீ சத்யா, கோவை தங்கம், MM சஞ்சய்குமார், T. கண்ணன் மற்றும் அணிகளின் துணை அமைப்பாளர்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மோடி அரசுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்க வேண்டும். மதவாதத்தை எதிர்த்து நம்முடைய யுவர்கள் தமிழகத்திலே எதிரொலிக்க வேண்டும். மோடி அரசு பாஜக அரசுக்கு எதிராக கண்டனத்துடன் தமிழ்நாட்டுக்கு மூலமாக மத்தியில் அவர்களுடைய காலத்தை விட வேண்டும் என்று நாளை தினம் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த சொல்லியிருக்கிறார்கள். அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறுகிறது. அறிவிப்பு வந்தவுடனேயே நம்முடைய மாவட்ட பொறுப்பமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களை கலந்து அவர்களிடத்திலும் மாவட்ட செயலாளர்கள், தெற்கு மாவட்ட செயலாளர்களும் தலைவர் முருகேசன் அவர்கள், வடக்கு மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் பொன்னாம்பத்தூர் ரவி அவர்கள் அனைவரும் கலந்து பேசி டாடா பாஸ் சிவானந்தா காலையில் பௌரவத்துக்கு முன்னாடி அந்த மின்சார வாரி அலுவலகத்துக்கு கொண்டு வருவாங்க. மேடை அமைக்கப்பட்டு அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த மேடை அமைக்க முடியாத இடத்துக்கு வருகின்ற வழியில் ஆர்ப்பாட்டத்தில் நான் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும்.